பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 10:30-31. உங்கள் தலையில் உள்ள மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதீருங்கள். பிரியமான தேவச்சனமே, இரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த ஆன்லைன்ல பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உங்களை பார்த்து தான் சொல்றார், பயப்படாத. உன்னுடைய சூழ்நிலை எல்லாம் எனக்கு தெரியும், உன் பிரச்சனைகள் எனக்கு தெரியும், உன் கூடவே நான் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பலப்படுத்துவேன், உன்னை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொன்னது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, பயப்படாதே. நிச்சயமாகவே நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் செய்கிற காரியம் பெரிதாய் காணப்படும். அநேகர் வியாதியை குறித்து பயந்து எந்த மாத்திரை சாப்பிடுறது, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, யார் என்னை கூட்டிட்டு போவாங்க என்று சொல்லி எத்தனை பேர் கலங்கி கொண்டிருக்கிறீங்க. அநேக குடும்ப சூழ்நிலைகளை நினைத்து எத்தனை பேர் கலங்கி இருக்கிறீங்க. பிள்ளைகளை குறித்து எத்தனை பேர் பயந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாருங்க, நீ மகனே மகளே பயப்படாதே. உன் தேவைகள் எல்லாவற்றையும் நான் சந்திப்பேன், உன் கூட நான் இருப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து பயப்படாதே என்று சொல்லக்கூடிய வார்த்தை இன்னும் உங்களுக்கு ஆழமாய் சொல்லுகிற தேவ வார்த்தையாய் காணப்படுகிறது. பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் உள்ளத்தை பார்த்து உங்களுடைய குறைகளை தீர்க்கிற தேவன், உள்ளத்தை பார்த்து உங்களுடைய பயங்களை நீக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நம்முடைய தலையில் உள்ள எல்லா மயிர்களும் எண்ணப்பட்டிருக்கிறது என்றால் உன்னுடைய சூழ்நிலை கர்த்தருக்கு நிச்சயமாய் தெரியும். கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியத்தை செய்வார். சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. என்ன நடந்தாலும் பயப்படாதீங்க. என் தேவன் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை பலப்படுத்துவார், என்னை பாதுகாப்பார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாகவே பாதுகாத்து பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாய் காணப்படுகிறார். இன்றைய விசுவாசிங்க. கர்த்தர் பயப்படாதே என்று சொன்னார் இல்லையா? விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். நேற்றும் இன்றும் என்று மாறாத தெய்வமே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஆண்டவரே, தலையில் உள்ள எல்லா மயிர்களும் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் மகனே மகளே நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த நேரத்துல நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் அப்பா எதோ காரணங்களை குறித்து பயந்திருக்கலாம்ப்பா, வியாதியை குறித்து பயந்திருக்கலாம், சூழ்நிலைகளை குறித்து பயந்திருக்கலாம், யாருமே இல்லையே என்று கலக்கத்தோடு பயந்திருக்கலாம், ஏதோ ஒரு நான் வேலைக்கு போகிறேன் என்று பயந்திருக்கலாம். அநேக காரியத்திற்கு உங்களுடைய பிள்ளைகள் பயத்தோடு வாழ்ந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது பயப்படாதே என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தேற்றி பலப்படுத்தி ஆசீர்வதித்து உங்களுடைய கிருபைகளை இறக்க செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, இந்த ஆன்லைன்ல பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அது எப்படியாப்பட்ட பயங்கள் காணப்பட்டாலும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் அந்த பயங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. நீக்கினதற்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே ராஜா, உன் தலையில் உள்ள மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் எதை குறித்து நீ பயப்படாதே என்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாம் பயத்தையும் நீக்கினதற்காய் நன்றி. தைரியத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்த தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. அப்படியே அவனுடைய கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை உமக்கு. எல்லா பயங்களை நீக்கினதற்காக நன்றி. விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன் ஆமேன். விசுவாசிங்க, ஆண்டவர் நிச்சயமா பெரிய காரியத்தை செய்வார். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இயேசப்பா செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.